இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு நான் வருவோம் என்று சொன்னால் 5ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவை ஏரோது ராஜா சிறைச்சாலையிலே போடுவிக்கிறான். யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்கிறான். அதற்கு பிறகு பேதுருவை சிறைச்சாலையில போடுறான். பேதுருவை சிறைச்சாலைகளை போட்டு அவனையும் கொலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்றாரு இந்த ஏரோது ராஜா. ஆனா இத கேள்விப்பட்ட சபையார் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஊக்கத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். எதுக்கு? பேதுருவை விடுதலையாக்கும்படியாக. பேதுருவை ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, பேதுருவை ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக ஊக்கத்தோடு கூட சபையார் ஜெபிக்கிறார்கள். என்ன ஜெபம் பண்றாங்க? ஊக்கத்தோடு கூட, ஆண்டவரே பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வாரும், ஆண்டவரே பேதுருவை விடுதலையாக்கும், பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கும். ஜெபம், முக்கியமான ஜெபம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பேதுருவை சிறைச்சாலையை விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். பேதுரு சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்துட்டாரு. இவருடைய ஜெபத்தை கேட்டு, இந்த விண்ணப்பத்தை கேட்டு, ஊக்கமான ஜெபம். ஒரு பேதுரு வர்றாரு, ஒரு தேவ தூதனை வர்றாரு, மன்னிக்கவும் தேவ தூதனை வர்றாரு. பேதுரு விழாவில தட்டி எந்திப்பாங்கிறார். என்ன, பாதரட்சியை போட்டுக்கோ, கச்சையை கட்டிக்கோ, என் பின்னாலே வா, கிளம்பு. அவ்வளவுதான். தட்டுனோடனே இந்த சங்கிலி கிங்கிலி எல்லாம் தகர்ந்து போயிடுச்சு. ஒரு தொழு மரத்துல மாட்டி, முன்னால தொழு மரத்துல மாட்டி பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கு. சங்கிலி கிங்கிலி எல்லாம் தகர்ந்து போகிறது. என் பின்னாலே வா, அவ்வளவுதான். பின்னாலே போறாரு. நகரத்தினுடைய இருப்பு கதவு, எல்லா கதவும் தானா திறக்குது. நகரத்தினுடைய பெரிய இருப்பு கதவு பக்கத்துல வந்து கதவு தானா திறக்குது. நகரத்தினுடைய தெருக்குள்ள வந்துடுறாரு. வந்த பிறகு தேவதூதன் மறைஞ்சு போயிடுறாரு. அப்புறம் தான் பாக்கிறார், ஆஹா, ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஜெபிக்க கூடியவருடைய வீட்டிற்கு வருகிறார். அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கதவை தட்டுறாரு. உள்ள ஜெபம் நடக்குது. ரோதை என்கிற ஒரு சிறு பெண் போய் சொல்றார், பேதுரு வந்திருக்கிறார். வாசல் இருந்துகிட்டு இருக்கிறாரு. தட்டுறாரு, பேதுரு வந்திருக்கிறார். உள்ள இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க, அவனுடைய தூதனா இருக்கலாம், வேற எல்லா. பேதுரு நிற்கிறார் வெளியே. கதவை திறந்தாங்க. பேதுரு நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர் விடுதலையாக்கினார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் புறப்பட்டு வேறு பகுதி போகிறதை நாம் பார்க்க முடியும். ஜெபம், போராடி, இரவிலே போராடி ஜெபம் பண்ணின ஜெபம் அங்கே பேதுருவை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறது. இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. ஊக்கத்தோடு கூட ஜெபித்தார்கள். ஒரு காரியத்தை பார்க்கணும், தேவனது ஜெபத்திற்கு உடனே ஏன் பதில் கொடுத்தாரு? ஏன்னா அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவை வைத்து தேவன் செய்யக்கூடிய ஊழியம் நிறைவேறவில்லை. அவருடைய ஊழிய நாட்கள் முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய ஊழிய நாட்கள் முடியல. தேவன் அவருக்கு இந்த பூமியில எவ்வளவு நாட்கள் ஊழியம் கொடுத்திருந்தாரோ அந்த நாட்கள் முடியவில்லை. ஆகவேதான் அந்த ஜெபத்தை கேட்டு உடனே பேதுரு ஆண்டவர் ரிலீஸ் பண்ணார். என்ன சொன்னாரு? பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவதில்லை. என கையில பொறுப்பை கொடுக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாப்பா. இந்த பேதுரு பாரு, உன் மேல சபையை கட்டுவேன், சபையை மேல கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்ளவில்லை. அந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவில்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பொல்லாத பிசாசானவன்
உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பொல்லாத பிசாசானவன் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்து, போராட்டங்களை கொண்டு வந்து, நெருக்கங்களை கொண்டு வந்து, பாடுகளை கொண்டு வந்து உங்களை அமிழ்த்த நினைக்கும் போது, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, தேவ சமூகத்திலே காத்திருந்து விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஒரு சமயத்துல இங்கிலாந்து தேசத்துல சபையார் எல்லாம் ஊக்கத்தோடு கூட ஜெபிக்காங்க. எதுக்கு? மழைக்காக. ஆண்டவரே மழையை எங்கள் இங்கிலாந்து தேசத்துல கட்டளையிடும் அப்படின்னு சொல்லி ஊக்கமான ஜெபம். எல்லாரும் ஆலயத்துக்குள்ள போயிட்டாங்க. எதுக்கு? மழைக்கு ஜெபிக்கும்படி. ஒரு சின்ன பிள்ளையும் மழைக்காக ஜெபிக்கும்படி ஆலயத்துக்குள்ள போயிட்டாங்க. ஊக்கமான ஜெபம். ஜெபம் முடியுது. ஜெபம் முடியற டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா, பெரிய மழை பெய்யுது. எல்லாரும் பாக்குறாங்க, இந்த சின்ன பிள்ளை தன் கையில வச்சிருந்த கொடையை விரிச்சாலாம். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். யாரும் கொடை கொண்டு வரல, இந்த சின்ன பிள்ளை கொடை கொண்டு வந்திருக்க, கொடையை விரிச்சாலாம். எல்லாரும் கேட்டாங்களே, என்ன நீ கொடை கொண்டு வந்திருக்க? நாங்க கொண்டு வர மழைக்காகத்தானே ஜெபம் பண்ண வந்தீங்க. ஆமா, ஆண்டவர் மழையை கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். அவர் மழையை கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிட்டே இல்ல போன வீட்டுக்கு. கொடையில இருந்தா நினைய மாட்டல. சின்ன பிள்ளை விசுவாசத்தை பாருங்களேன். அந்த சின்ன பிள்ளை விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி மழையை கட்டளையிட்டார். அத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இல்ல, ஒருத்தரும் கொடை கொண்டு வரல, ஒரு சின்ன பிள்ளை. இங்க சபையார் இரவு முழுவதும் ஊக்கத்தோடு கூட ஜெபிக்கிறாங்க. பேதுரு வந்திருக்கிறாருன்னு சொல்ற அந்த ரோதங்கிற பெண்ணு சொல்றா. ஆனா யாருக்குள்ள விசுவாசம் இல்ல. நம்ம அதுதானே ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் பேதுருவை கொண்டு வந்துட்டார், திறப்போம். யாருக்குள்ள விசுவாசம் இல்ல. அவருடைய தூதனாய் இருக்கலாம், நீ பொய் சொல்ற, நீ பிதற்றுகிறாய், நீ பொய் சொல்றாங்க. விசுவாசம் இல்ல. அந்த சின்ன பிள்ளைக்குள்ள இருந்த விசுவாசம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசம் எத்தகைய அற்புதத்தை கொண்டு வருகிறது வாழ்க்கையில. விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணாதாங்க இந்த ஜெபத்துக்கு பதில் வரும். ஜெபிக்கும் போது விசுவாசம் இருக்கணும். தேவன் இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கணும். ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. நீங்க உங்களுடைய ஜெபம் யோசித்து பாப்போம். நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? விசுவாசத்தோடு கூடயா? இதுவரைக்கும் அப்படி ஜெபிக்கலனா நம்ம விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்க. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்கப்படும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.